தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை விரட்டியடித்து மீண்டும் ராஜபக்ச குடும்பத்தை ஆட்சிக்கு கொண்டு வரவோ ரணில் விக்ரமசிங்கவை ஆட்சிக்கு கொண்டு வரவோ எமக்கு தேவையில்லை. எமது கோரிக்கை மக்கள் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதே. இதுவே எமது ஒரே கோரிக்கை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் தெரிவித்துள்ளார். உகண்டாவில் ராஜபக்ச குடும்பத்தினர் கொள்ளையடித்த 18 மில்லியன் டாலர்கள் உள்ளதாக கூறப்படுகின்றது. அவற்றில் ஒரு பகுதியை இந்நாட்டுக்கு கொடுத்து வந்தாலே பல பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிக்குள் மாலை விஜயம் செய்த மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் மக்களுடன் சந்திப்புகளை மேற்கொண்டுள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட சீலாமுனை பகுதியில் மாநகர சபை உறுப்பினர் நரராசா சுதர்ஷன் தலைமையில் நடைபெற்ற சந்திப்பில் மாநகர சபையின் பிரதி முதல்வர் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது சீலாமுனை மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகள் கலந்துரையாடப்பட்டன. மழைக்காலம் ஆரம்பிக்கவுள்ள நிலையில் வெள்ளம் ஏற்பட்டால் தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மட்டக்களப்பு வாவியோரமாக மழைக்காலங்களில் வெள்ள நீர் புகுவதால் சீலாமுனை கடுமையாக பாதிக்கப்படுவது தொடர்பிலும் வெள்ள நீர் புகாமல் தடுப்பதற்கான வெள்ள நீர் தடுப்பு அணைக்கட்டு ஒன்றை கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு மக்களால் கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. மேலும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் நன்மை கருதி சனசமூக நிலையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது.